ஹலோ காய்ஸ், வெல்கம் டு our சேனல் த பிராட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யலாம். ஸோ அது எப்படி செய்யலான்னு சொல்லி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பீஸு 2 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 அனியன்ஸ் சாப், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு. இந்த பேஸ்ட் வந்து கோகோனட் கொஞ்சம், ஒரு அரை மூடி கோகோனட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒன்றோ 2 கிராம்போ போட்டு கிரைண்ட் பண்ணி, அது கூட ஒரு 2 பச்சை மிளகா போட்டு கிரைண்ட் பண்ணி தனி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அது பொரிஞ்ச உடனேயும் கறி லீவ்ஸ், அனியன்ஸ் போட்டு நல்லா அதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே அனியன்ஸ் வந்து அப்படியே கோல்டன் ப்ரௌனாக தான் சாட்டே பண்ணுவேன் நான். ஸோ அதே மாதிரி அந்த அளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு சாட்டே ஆகுதோ அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா ப்ரௌனாகவே சாட்டே ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சோடனே இப்போ 2 ரொம்ப ஸ்மால் டொமேட்டோஸ் 2 நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டினா ரொம்ப பெரிய டொமேட்டோஸ் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் போடும்போது கொஞ்சம் புளிக்கும். அதனால 2 ஸ்மால் டொமேட்டோஸ் சாப் பண்ணி நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்ச பின்னாடி இந்த டைமில் நான் வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. இப்போ அதுவும் மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது ஃபுல் நல்லா கம்பைன் ஆன பின்னாடி நீங்கள் அந்த ஜாரை வாஷ் பண்ணி அந்த வாட்டரும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆகட்டும். அதோட அந்த ரா ஸ்மெல் அண்ட் ரா டேஸ்ட் போன பின்னாடி இப்போ நான் அந்த பீஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது ஃப்ரெஷ் பீஸு. அது கொஞ்சம் பாயில் ஆன பின்னாடி இந்த பொட்டேட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணி இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ அந்த பொட்டேட்டோ கொஞ்சம் அதில் மஷியாகி அந்த நம்ம ஸ்மாஷ் பண்ண வேணாம், ஆனால் அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி மஷியாகி குக் ஆகிடும். ஃபைனலாக நம்ம வந்து அதில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நம்ம கிரேவியை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.